வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் கிளாஸ் ரூம் பிஹேவியரில் அட்டென்டிவ்னஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது இந்த தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். அட்டென்டிவ்னஸ் என்ன? முதல்ல வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் சொல்லும்பொழுது எப்படி கவனமாக பார்க்கணும், எப்படி கவனமாக கேட்கணும் அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் சொல்லும்பொழுது கவனமாக காது கொடுத்து செய்திகளை கேட்கணும். அப்போது வேவரிங் மைண்ட் இல்லாமல் வேண்டரிங் மைண்டாக இருக்கணும். அதுபோல் என்ன வேண்டரிங் மைண்ட்னா என்ன? நம்ம ஒண்டி வகுப்பறையில் உட்காந்துருப்போம், அடுத்த பீரியட் கேம்ஸ் பீரியடில் என்னெல்லாம் விளையாடலாம், இல்லை அது போனால் சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது எப்படி விளையாடிட்டே போகலாம் அப்படின்லாம் யோசித்துக்காம நிறைய பிள்ளைங்க எத்தனை பேர் யோசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்க உங்களோட மகளையோ மகனையோ அது நிஜமாக அப்படித்தான் சொல்லும். ஒருவேளை மத்தியானம் தேர்டு பீரியடு அடுத்த பீரியட் நம்ம வீட்டுக்கு பெல் அடிச்சிடும், வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா வீட்டுக்கு போனோடனே அம்மாட்ட என்னெல்லாம் கேட்கலாம், என்ன டிஃபன் வச்சுருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிற பசங்க இருப்பாங்க. அதாவது இது போலெல்லாம் யோசிக்காமல் என்ன பாடம் சொல்கிறாங்களோ அதை மட்டும் கவனிக்கணும். அப்படின்னா அந்த டீச்சருக்கு ஒரு டிப்ஸு சொல்லி கொடுக்கலாம். முதல்ல ஒருத்தரையாக எந்த பாடம் நடத்த போகிறாங்களோ அந்த பாடத்தில் இருக்கிற ஒரு பேராகிராஃபை ஒருத்தரை படிக்க சொல்லிட்டு அந்த பேராகிராஃப்க்கு இவங்க மீனிங் சொல்லலாம். அதே மாதிரி அடுத்த பேராகிராஃபை இன்னொருத்தரை படிக்க சொல்லிட்டு அதுக்கு அவங்க மீனிங் சொல்லலாங்க. அப்படி சொல்லும்பொழுது அடுத்த பேராகிராஃபை யாரை படிக்க சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியாமல் இருக்கும்பொழுது அந்த வகுப்பறையில் இருக்கிற ஒரு 30 பசங்க இருக்கிறாங்கன்னு வைங்க, 30 பேரும் அடுத்த பேராகிராஃப் நம்ம அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அதை கவனமாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, கூர்ந்து கவனிப்பாங்க. ஒரு வரியிலையும் என்ன பொருள் இருக்குது அதுக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு லாங்குவேஜுக்கு ரிலேட்டடாக இருக்கிற பாடமாக இருந்தாலும் இல்லை வேறு சப்ஜெக்டு என்ன ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இல்லை போனால் சயின்ஸு, சிவிக்ஸு, சோஷியல் ஸ்டடீஸ், அதுபோல் எதாக இருந்தாலும் எந்த சப்ஜெக்டுக்கு ரிலேட்டடாக இருந்தாலும் இல்லை லாங்குவேஜ் அதாவது இங்கிலீஷு அதுபோல் பாடமாக இருந்தாலும் இல்லை தமிழானாலும் உரைநடை செய்யுள் அதுபோல் இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், அந்த பாடங்களை படிக்க சொல்லிவிட்டு படிக்கும் பொழுது ஒரு பேராகிராஃபை படிக்க சொல்லி அதுக்கு பொருள் சொல்லலாம். அப்படி அது மாதிரி சொல்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டால் அந்த பசங்களோட படிக்கிற ஒரு எபிலிட்டி, ரீடிங் எபிலிட்டி வில் ஆல்சோ கெட் டெவலப்ட். அட் த சேம் டைம்ஸ் என்ன படிக்கிறோமோ அதை நம்ம என்ன செய்யலாம், பாடத்தை காது கொடுத்து வாங்கலாம். ஆனால் இது ஒரு மெத்தட் ரொம்ப பழசு, ஓன் அவுட் ஆகிருக்கும், பிள்ளைங்க இப்படிலாம் படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் டீச்சர் உட்காந்து படிச்சுக்கிட்டே சொன்னாக்க பிள்ளைங்க அதை கவனிக்க மாட்டாங்க. பிள்ளைங்களோட கவனிக்கிற அட்டென்டிவ்னஸ் மே லைக்லி டு கோ டவுன். அதனால இப்படி இருக்கும். இதில் இன்னொரு ட்ரிப் என்ன செய்யலாம், இன்னொரு டிப்பு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு ட்ரிப்லேயும் ஒருத்தரையும் படிக்க சொல்கிறோம், ஒரு ரோலை ஒருத்தரை படிக்க சொல்கிறோம், இன்னொரு தடவை இன்னொருத்தரை படிக்க சொல்கிறோம், இன்னொரு ரோலை இன்னொருத்தரை படிக்க சொல்கிறோம் அப்படின்னா அப்படி கூட பார்ப்பாங்க. ஆனால் இதுலேயே அவங்கள என்ன பண்ண சொல்லலாம், ஒரு வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி 10 நிமிஷன்றதில் 2 நிமிஷம் முதல்ல டு பிகின் வித் ஃபஸ்ட்டு கிளாஸில் 2 to 3 மினிட்ஸ் போல் க்ளோஸ் யுவர் ஐஸ், ஃபோக்கஸ் ஆன் யுவர் பிரீத், இன்ஹேல் எக்ஸேல் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை அந்த மூச்சை எந்த வேகத்தில் போகுது, எப்படி வருது, நாஸ்ட்ரில்ஸ் வழியாக ரைட் நாஸ்ட்ரில்ஸ் வழியாக மூச்சு பயிற்சி செய்யுங்க, லெஃப்ட் நாஸ்ட்ரில்ஸ் வழியாக எக்ஸேல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் அவங்கள ப்ரீதை ஃபோக்கஸ் பண்ண வச்சுட்டு அப்புறம் பாடம் நடத்தினா அது கூட அவங்களோட ஃபோக்கஸிங் எபிலிட்டியை வளர்த்துக்கிறதுக்கு என்ன இருக்கும், வழிவகுக்கும். ஆனால் இது எல்லாமே ரொம்ப பொறுமையாக செய்யணுமான்னா வகுப்பறையில் பாடங்களை பொறுமையாக தான் படிக்கணும். ஓடி கிளாஸ்குள்ளே நுழையிறது, எல்லாம் புக் எடுங்க படிங்க 2 பேர் அப்படி சொல்லிட்டு போனால் அதுமாரி பாடம் நடத்துறதே இல்லை. பாடம் நடத்தணும் என்ன சொன்னால் அந்த பாடத்தில் அந்த சப்ஜெக்டில் என்ன இருக்குது அப்படின்றத சொன்ன பிறகு தான் அந்த பாடத்தை நம்ம படிக்க முடியும். அது சொல்லி கொடுத்தாதான் அதில் இருக்கிற செய்தி நம்மளுக்கு புரியும். பிள்ளைங்களுக்கு செய்தி புரிஞ்சாதான் அவங்களுக்கு நம்ம கேள்வி பதில் எழுதும் போது அதை பார்த்து எழுதிச்சே சொல்லிகிட்டே எழுதுங்க மனசுக்குள்ள அப்படின்னு சொன்னாதான் அந்த எழுதுறத அவங்க மனசுக்குள்ள பதிய வச்சுப்பாங்க. அப்படி பண்ணும்போது அந்த படிக்கிற பாடம் இப்போ சொல்லி கொடுத்தது நோட் புக்கில் எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதுறது, இது 3மே பிள்ளைங்களுக்கு அந்த கேள்விக்குள்ள தேவையான பதில், கேள்விக்கு சரியான பதில் டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது அவங்களுக்கு மனசில் பதியறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டெஸ்ட்டோ இல்லை போனால் அதில் ஒரு ஓரல் ஆன்சர்ஸ் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அது எல்லாமே அதில் என்ன பண்ணோம்,
மேலும் மேலும் அந்த கேள்விக்கு ஏற்புடைய சரியான பதிலை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வழிவகுக்கும். இதுக்கப்புறம் அந்த பாடத்தில் என்ன சொல்லியிருக்கு, உனக்கு என்ன புரிஞ்சுது, நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பசங்களை இன்டராக்ஷனுக்கு தயார் பண்ணலாம். உனக்கு என்ன புரிஞ்சுது, நீ சொல்லு அப்படின்னு. ஸோ அந்த பாடம் இட் இஸ் ரிலேட்டட் டு ஒரு ஸ்டோரி, ஒருத்தரோட செய்திகளை பகிர்ந்துக்கிறது, இல்லை வேற வாட் எவர் த டைப் ஆஃப் ஸ்டோரி, எந்த மாதிரி ஸ்டோரி இருந்தாலும் அந்த ஸ்டோரியில் உனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி அந்த வகுப்பறையில் இருக்கிற பசங்களை நம்ம கேட்கலாம். இதுபோல் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஒரு 10 வயசில் பிள்ளைங்க அதை சொல்லுவாங்கன்னு சொன்னால் இட் வில் மேக் த சைல்டு, எல்லா குழந்தைகளும் 30 குழந்தைகள் இருந்தாலும் 30 ஸ்மார்ட்டாக மாற்றுறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஏதோ ஒரு பசங்க நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், புரிஞ்சுதா புரியல எப்படியே போட்டோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதில் நிறைய என்ன கிடைக்காது, எண்ட் ரிசல்ட்ஸ் மே நாட் பி ஒரு அப்ரிஷியபிளாக இருக்காது. இன்ஸ்டன்ட் நம்ம இப்படி இன்டராக்ஷன்ஸ் இருக்கணும் ஒரு பசங்களுக்கும். உனக்கு என்ன புரிஞ்சுது, இந்த பேராகிராஃபில் உனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு நம்ம கேட்டோமானே பிள்ளைங்க கவனிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கவனிக்காமல் இருந்தால் அவங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் கவனிச்சேற பசங்க யார் கவனிச்சிருக்கிறாங்களோ நீங்கள் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைங்களுக்கு யார் சில பேர் கவனிக்காமல் இருக்கிறது சாதாரணமான செய்தி தான். 30 பேருக்கும் ஒரே நேரத்தில் அட்டென்டிவ்னஸ் இருக்கும்னு எதிர்பார்க்குறது டீச்சரும் சரியில்லை. எதிர்பார்ப்பாங்க 30 பசங்களுக்கும் ஒரே மாதிரி அட்டென்டிவ்னஸ் இருக்கும் அண்ட் கிவன் டைம் அப்படின்னு சொல்கிறதும் அது சரியில்லை. ஆனால் ஒய் இட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு கேட்டால் தெர் ஆர் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இன் அட்டெண்டிங் த கிளாஸ். சிலவங்களுக்கு கிளாஸில் அட்டென்ஷன் இருக்கும், சிலவங்க கவனம் குறைவாக தான் இருப்பாங்க எப்போவுமே. சிலவங்க கவனம் குறைவாக இருக்கிறாங்கன்ற காரணத்தினாலே அவங்கள மீண்டும் மீண்டும் அந்த பாடத்தை படிக்க வச்சாதான் அந்த பாடத்தில் இருக்கிற செய்தி அவங்களுக்கு மனசில் நிற்கும். ஆனால் இது கூட வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் சொல்ல போகிறாங்க, ஒரு 5 பேஜ் இருக்கிற 5 பக்கம் இருக்குது ஒரு பாடம் இருக்குன்னா அதை அவங்க 2 நாளில் நடத்தி முடிப்பாங்கன்னு வைங்க. 2 அல்லது 3 பீரியடில் முடிப்பாங்க அப்படின்னா அந்த 3 பீரியடில் அந்த டீச்சர் சொல்லி கொடுத்ததை அதை என்ன பண்ணணும், ரிஹர்ஸ் பண்ணிக்கணும், ரீவைண்ட் பண்ணணும், இன்டராக்ஷன் இருக்கணும். இது 3 இருந்தால் அந்த 3 பீரியடில் சொன்ன பாடத்தை இன்னும் ஒரு 3 பீரியடில் அந்த பாடத்தை நல்லபடியாக நம்ம படிச்சிட முடியும். 30 பிள்ளைங்களுமே அப்படி படிப்பாங்களா இருக்கும். அதனால் ஸ்மார்ட்னஸை வளர்த்துக்கணும்னு சொன்னால் ரீடு, ரிசைட், இன்டராக்ட் அப்படின்றத மனசுக்குள்ளே வாங்கிக்கணும். அது இப்படி படித்தமான படிக்கிற பாடங்கள் சிறப்பாக மனசில் பதியும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.